எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன் டே ட்ரிப். இன்னைக்கு வீடியோ வந்து லாஸ்ட் கார்டன் வீடியோட கண்டினியூஷன் தான். ஏன் இந்த மாதிரி ஒன் டே ட்ரிப்னு பேரை வச்சுக்கிட்டு கார்டனிங் வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த சீரீஸ் அப்படியே முடிச்சிடலான்னு நினச்சேன், கார்டனிங் சீரீஸ். அப்புறம் இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, நான் என்னென்ன பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் நிறைய கார்டனிங் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து எந்த மாதிரி இன்செக்டிசைட் இல்லைன்னா பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் எப்போவுமே இந்த நீம் ஆயில் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்காக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு கேப் ஃபுல்லாக நீம் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தண்ணியும் ஆயிலும் மிக்ஸ் ஆகாது இல்லையா, அதனால அது மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 2 சொட்டு டிஷ் சோப்பு, நம்ம பாத்திரம் கழுவுற சோப்பு இருக்கு இல்லையா, லிக்விட் சோப்பு, அது அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சொல்யூஷன் தான் நான் என்னோடய பிளான்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். ஸோ சின்ன சின்ன கிருமி, சின்ன பூச்சி, அப்புறம் புழு எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த ஸ்ப்ரே அடிக்கும்போது எல்லாமே போயிடும். ஸோ இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற இன்செக்டிசைட். நெக்ஸ்ட் நான் வந்து என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி கடையிலேருந்து வாங்கின ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணுவேன், அதே மாதிரி வீட்லேயும் செய்வேன். ஸோ வீட்டில் செய்கிறது எதுன்னா இந்த பனானா பீல் ஃபர்டிலைசர் தான். இந்த பனானா பீல் ஃபர்டிலைசருக்காக என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற இந்த வாழைப்பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இது ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணி வச்ச பனானா பீல் இது ஃபுல்லாக இருக்குது. அதில் பார்த்தீங்களா தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணி வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம செடிக்கு ஊற்றணும். ஸோ ஏன் இந்த பனானா பீல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறோன்னா, பனானாவில் வந்து நிறைய பொட்டாசியம் இருக்குது. ஸோ இந்த பொட்டாசியம் வந்து நம்மளோட செடியில் நிறைய பூ பூக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ தக்காளி செடியில் இல்லைன்னா ஒரு பெப்பரோட செடியில் நிறைய பூ பூக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் ஊற்றினா போதும். இதே வந்து பூச்செடியிலையும் ஊற்றலாம். ஸோ ரோஸில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் எல்லாம் பூக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ஊற்றினா போதும். இந்த ஃபர்டிலைசருக்கு வந்து ரேஷியோ எல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சோண்டு பனானாவோட தண்ணி ஊற்றுறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கு வந்து குவான்டிட்டி எல்லாம் இல்லை. அப்புறம் இது ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் எகெயின் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபிஷ் ஃபர்டிலைசர். ஸோ இந்த அலாஸ்காவோட ஃபிஷ் ஃபர்டிலைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசர். இந்த ஃபர்டிலைசரில் என்ன இருக்குதுன்னா, நைட்ரஜனோட கண்டென்ட்டு ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்மளோட செடிக்கெல்லாம் வந்து நைட்ரஜன் ரொம்பவே தேவைப்படும். ஏன்னா நல்ல க்ரீனாக செடி வளரணுன்னா நைட்ரஜன் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த ஃபர்டிலைசர் எப்படி யூஸ் பண்ணணுன்னா, 1 கேலன் தண்ணி அப்படின்னா 3 லிட்டர் தண்ணிக்கு ஒரு கேப் ஃபுல்லாக நம்ம இந்த ஃபிஷ் ஃபர்டிலைசர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செடியில் ஊற்றணும். நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே யூஸ் பண்ணுவேன். 3 லிட்டர் தண்ணி எல்லாம் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் கம்மி தான் தண்ணி எடுப்பேன். அதில் வந்து ஒரு கேப் ஃபுல்லாக இந்த ஃபிஷ் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபர்டிலைசர் வந்து டைரெக்டாக நம்ம ஊற்றக்கூடாது, எப்போவுமே தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஊற்றணும். இது வந்து வேறு எந்த ஃபர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த ஃபிஷ் ஃபர்டிலைசர் வந்து அவ்வளோ எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் இப்போ வீட்டில் மீன் வாங்குறவங்களா இருந்தால் மீனோட கழுவுற தண்ணி இருக்குல்ல, அது ஊற்றினாலும் போதும். அதிலே வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், அதனால நாங்கள் யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும். அப்படி தாங்க முடியாத ஸ்மெல்லுன்னு எல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபிஷ் ஃபர்டிலைசர்ன்றதுனால. ஆனால் இது நம்ம போட்டு ஒரு 20 மினிட்ஸில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்ம இது போட்டோன்னே தெரியாது, அவ்வளோக்கெல்லாம் ஸ்மெல்லே இருக்காது. அடுத்தது செடிக்கு ரொம்ப தேவையான ஒரு நியூட்ரியன் தான் மெக்னீஷியம் அண்ட் சல்ஃபர். ஸோ இது நம்ம மெக்னீஷியம் சல்ஃபேட் எப்சம் சால்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எப்சம் சால்ட் நம்ம வந்து டைரெக்டாக 1 ஸ்பூன் அப்படியே செடியில் டைரெக்டாக போட்டுடலாம். இல்லைனா வந்து நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட எப்சம் சால்ட் போடலாம். ஸோ
ஸோ இந்த எப்சம் சால்ட் நம்ம எதுக்கு போடுறோன்னா நம்மளோட செடியெல்லாம் வந்து இலையெல்லாம் அப்படியே எல்லோ ஆகிற மாதிரி ஒரு 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 நோய் வரும் செடியிலெல்லாம். ஸோ அது போகிறதுக்கு இந்த எப்சம் சால்ட் ரொம்ப நல்லது. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபர்டிலைசர் நான் வாங்கினது வந்து EB Stone ஆர்கானிக்ஸோட இந்த டொமேட்டோ அண்ட் வெஜிடபிள் ஃபுட் தான். இதில் வந்து நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் வந்து 4:5:3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கிடைக்கும் 10:10:10 5:5:5 அந்த மாதிரி ரேஷியோலெல்லாம் இருக்கிறது. நான் வந்து ஃபாஸ்பரஸ் ஜாஸ்தி இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா 4:5:3 ஒன்றும் பெரிய ஜாஸ்தி அமௌண்ட்டெல்லாம் இல்லை, கொஞ்சமாக ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம செடியில் போட்டுட்டு தண்ணி ஊற்றணும். இது நான் வந்து 2 months ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கார்டனிங் டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம எப்போவுமே ஒரு கண்டெய்னர் இடத்துல வைக்கும்போது அங்கே வந்து நல்ல சன்லைட் இருக்கணும். ஸோ நல்ல வெயில் இருக்கிற இடத்துல தான் செடி நல்லா வளரும். அப்புறம் 2வது டிப்பு வந்து நம்மளோட தக்காளி செடியில் அப்புறம் பெப்பர் செடியிலெல்லாம் வந்து பூ உதிர்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. அது எதனாலனா ஒழுங்காக பாலினேஷன் நடக்காததுனாலையாக இருக்கும். ஸோ இப்போல்லாம் வந்து தேனீ அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் ரொம்ப கம்மி, எல்லாருமே அந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நம்ம எப்படி அதை பாலினேட் பண்ணணுன்னா அந்த செடி வந்து நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒரே ஃப்ளவரில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் இருக்கும். ஸோ அது நம்ம ஷேக் பண்ணி விடும்போது அது பாலினேட் ஆகிடும். அப்போது அந்த செடியில் வந்து ஃப்ரூட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா கண்டெய்னரோட சைஸு. நம்ம என்ன பாட்டில் வைக்கிறோமோ அந்த பாட்டோட சைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 2 தக்காளி செடியுமே வந்து நான் ஒரே சீட்ஸில் ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணது தான். இதோட ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கண்டெய்னரோட சைஸ் மட்டும்தான். ஸோ இந்த பெரிய கண்டெய்னரில் இருக்கிற தக்காளி பாருங்கள், நல்லா அழகாக பெருசாக வந்திருக்கு. செடி கூட ரொம்ப ஹெல்த்தியாக ஹைட்டாக வந்திருக்கு. ஆனால் இந்த குட்டி பாட்டில் இருக்கிற தக்காளி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். செடியும் அவ்வளோக்கு ஹெல்த்தியாக இல்லை, இப்போ வீழுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸே வந்து இந்த கண்டெய்னரோட சைஸ் மட்டும்தான். ஸோ எப்போவுமே செடி வந்து பெரிய கண்டெய்னரில் வச்சாதான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு வந்து நம்மளோட கண்டெய்னரில் தேவையில்லாத சின்ன சின்ன செடியெல்லாம் ஆகிட்டுருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த செடியோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து அந்த குட்டி செடியெல்லாம் சாப்பிட்ரும். அதே மாதிரி நம்மளோட செடியில் இருக்கிற எல்லோ லீவ்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு அந்த செடியிலேருந்து சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி தக்காளி செடியோட வெயிட்னால வந்து அது ஸ்ட்ரைட்டாக நிற்காது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு அந்த செடி வந்து அந்த குச்சியில் கட்டி வச்சுக்கோங்க. அப்போது இன்றைக்கி என்னோடய லாஸ்ட் டிப் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு காஃபி பண்ணிவிட்டு இந்த தூக்கி போடுற அந்த வேஸ்ட் இருக்கும் இல்லையா காஃபியோடது, அது வந்து செடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் வந்து நிறைய நைட்ரஜன் இருக்குது. ஸோ அது வந்து செடியில் அப்படியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா வந்து செடி ரொம்ப அழகாக வரும். அதே மாதிரி நீங்கள் கோழி முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த எக்ஷெல் இருக்குது இல்லையா, அது வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு அந்த காஃபி மிக்ஸோட சேர்த்துட்டு நீங்கள் செடியில் போட்டிங்கனாலும் வந்து உங்களுக்கு சூப்பராக செடி வரும், ரொம்ப அழகாக வரும். இந்த முட்டையோட அந்த எக்ஷெல் வந்து டொமேட்டோ பிளான்ட்லேயும் அதே மாதிரி கேப்சிகம் பிளான்ட்லேயும் எல்லாம் போட்டிங்கன்னா அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வராது செடியில். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக மாற்றலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கார்டனிங் பிடிக்கிற எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டே பண்ணுறதில்லை. இப்போ உங்களோட கமெண்ட்டில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு சூப்பர் வீடியோ வர வரைக்கும் பாய்.